विघ्नविनायकमूर्ति की जय। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेयमूर्ति की जय। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला। तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने। प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरादरुणबिम्बफलाधरोष्ठात्। पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात्। कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता। अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। माभीष्टबालं तपसो दुरन्ध्ययात्। दुरन्ध्ययान् निवर्तयिष्ये प्रतिया स्वधाम। यतो हि वः प्राणनिरोध आसीत्। औत्तानपादिर्मयि संगतात्मा। பரம பாகவதோத்தமனான துருவசுவாமி சத்குருவான நாரதருடைய கிருபையை அடைஞ்சு ஹஸ்தமஸ்தக தீட்சையை அடைஞ்சு அவரால் பிரேரணை பண்ணப்பட்டு துவாதசாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்ணப்பட்டு பிருந்தாவனத்தில் ஒரு இடமான மதுவனத்தில் வந்து பகவானை குறித்து தபஸ் பண்ணுறார். 5 மாதம் கடுமையான தபஸ். முதல் மாதம் 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டார். 2வது மாதம் 6 நாளைக்கு ஒரு தடவை ஜலையும் சரகும் சாப்பிட்டார். 3வது மாதம் 9 நாளைக்கு ஒரு தடவை யமுனா ஜலத்தை சாப்பிட்டு தவம் பண்ணினார். 4வது மாதம் 12 நாளைக்கு ஒரு தடவை காற்றை மற்றும் புசித்து தவம் பண்ணினார். 5வது மாதம் அந்த காற்றையும் விட்டுவிட்டு வகி கும்பகமாக தபஸ் பண்ணினார். இது வந்து எப்படி சாத்தியம்? இது எப்படி ஒரு 4 வயசு குழந்தைக்கு இந்த யோகமானது சித்திக்கும்? நீங்கள் பிராணாயாம அபியாசம் பண்ணினாலே கிரமமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் பண்ண முடியும். எடுத்த உடனே 5 செகண்டு, அப்புறம் அப்படி மூச்சை நிறுத்துறமோன்னு உள்ள 5 செகண்டு, 10 செகண்டு, 15 செகண்டு, 20 செகண்ட், இப்படி தான் அபியாசம் பண்ண முடியும். இப்படி ஆகும் 15 வருஷம் 20 வருஷம் ஆகும். இது 1 நிமிஷம் 2 நிமிஷம் நிறுத்துறதுக்கே. அப்புறம் யோகா அபியாசங்கள்லாம் இருக்குது, ஆசனங்கள்லாம் இருக்குது. எப்படி சுத்தமாக நிறுத்த முடியும்னா இதுக்கு 2 காரணம். ஒன்று வந்து நாரதருடைய கிருபை. அதுதான் குருவை பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது. குருவை எதுக்கு பிடிச்சிக்கணும் அப்படின்னா, பணக்காரனுக்கு பிள்ளையா பிறந்தா பணக்காரன் சம்பாதிச்சு வச்சுருக்கிற சொத்து முழுக்க எப்படி ஒரு உழைப்பு இல்லாமல் ஒரு முயற்சி இல்லாமல் அந்த பையனுக்கு வந்து சேர்றதோ அது மாதிரி குருவை நாம் அடைஞ்சோம்னா குருவனுடைய ஒரு
தபஸ் முழுக்க நம்மக்கிட்ட வந்துடும் குரு கிருபையினால். ஆனால் அதுக்கு பக்தி வேணும், ஸ்ரத்த வேணும். பூர்ணமாக குருவை சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறது முக்கிய விஷயம். இது குரு கிருபை. இவன் துருவன் சரணாகதி பண்ணினானா அப்படின்னால் பண்ணினான். முதல்ல அவர் கலைச்சு பார்த்தா, நீங்கள் உங்களால் எனக்கு அனுகிரகம் பண்ண முடியாதா, எனக்கு அந்த தகுதி கிடையாது, நீங்கள் வீணையை வச்சுட்டு சஞ்சாரம் பண்ணுறது எதற்குன்னு கேட்டான். லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணுறதில்ல, எதுக்கு தாத்தா? எல்லாரையும் பகவான் பக்கம் திருப்பி விடணுங்கிறதுக்கு தானே. யார் வந்தால் வரலேன்னு தெரியாது, இதோ நான் வந்திருக்கேன், என்னை பகவான்கிட்ட நீங்கள் அழிச்சுட்டு போகக்கூடாதா, நீங்கள் நினச்சா முடியாதான்னு ஒன்று ரொம்ப சந்தோஷப்பட்டார் நாரதர். இந்த திருப்தி இருக்கா அப்படின்னு தான் பார்த்து அதுக்கப்புறம் தான் அனுகிரகம் பண்ணினார். அதனால தான் அவன் 5 மாதத்துக்குள்ளே அந்த நிலையை அடைஞ்சானவன். துருவசுவாமி அந்த நிலையை அடைய முடிஞ்சுது. இது எப்படி ஆயிடுத்துன்னா, லோகம் முழுக்க ஸ்தம்பிச்சு போயிடுது. எதை கபாத்தேன ச பார்த்திவா பகஹ தஸ்தௌ ததங்குஷ்ட நிபீடிதாமஹி நநாம தத்ராத்ம விவிதேந்திரா நிஷ்டிதா தரீவ சவ்யேதரதா பதே பதே. பெரிய ஒரு போட்டு கேரளாவெல்லாம் பார்த்தா தெரியும். யானையை ஏற்றி இந்த பக்கத்துலேயே இந்த பக்கம் கொண்டு போவா. அந்த முதல்ல யானை ஏறும்போது ஃபஸ்ட்டு கால் எடுத்து வைக்கிறதே பார்த்தேன்னா அந்த பக்கம் அப்படியே அமுங்கி போயிடும் அந்த இடமே. அதுபோல் இவன் ஒத்த காலில் நின்றுண்டு அப்படி கையை மேலே தூக்கி வச்சுண்டு தபஸ் பண்ணுறதே எங்கும் சர்வத்திர வியாபியாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை ஆகர்ஷணம் பண்ணி அதை பூர்ணமாக அவன் உள்ளுக்குள்ள தியானத்தினால அந்த பகவானை ஸ்தம்பிக்க பண்ணும்போது அத்தனை பாரமும் ஒரு இடத்துல இறங்கிறது. அப்படியே பூமி அமிழ்கிறது. அப்படியே பூமியானது அமிழறதே ஒரு பக்கம் இந்த பக்கம் பேலன்ஸ் இல்லாமல் சுத்தரா மாதிரி இருக்குது பிரபஞ்சமே. ரெண்டாவது, இவன் பகிக்கும்பகமாக பண்ணி அந்த மூச்சை நிறுத்தினத்தினால எல்லாருக்குமே மூச்சு ஸ்தம்பிச்சா மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் வந்து வெறும் கதை கிடையாது, இதெல்லாம் முடியும், இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒரே சமயத்தில் எல்லார் கண்ணையும் கட்டலாம், ஒரே சமயத்தில் எல்லாரையும் தூங்க வைக்கலாம், ஒரே சமயத்தில் எல்லாரையும் ஸ்தம்பிக்க வைக்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் மெஸ்மரிசத்தில் சொல்கிறாலோன்னு இன்றைக்கி அதெல்லாம் வந்து ஒரு மேஜிக் மாதிரி. நான் சொல்கிறது அப்படி இல்லை, இது ஒரு தபஸ், இது இயற்கையாகவே நடக்கிறது. அதனால் தேவதைகள்லாம் திணற மூச்சு முட்ட பகவானை போய் பிரம்மாட்ட முறையிட, பிரம்மா பகவான்கிட்ட போக, பகவான்கிட்ட போனால் பகவான் சொல்கிறான், நீங்கள் எடுத்த உடனேவே எங்கிட்ட வரமாட்டீர்களே, ஒருத்தர் தவம் பண்ணினா உடனே பகவான்கிட்ட போய் சொல்ல மாட்டார்கள். இப்போ போய் பகவான்கிட்ட துருவசுவாமி தபஸ் பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறாலும் அது மாதிரி சொல்ல மாட்டார்கள். பின்ன என்ன பண்ணுவார்கள் தேவதைகள்னால் அந்த தபஸை கெடுப்பார்கள். எப்படி கெடுப்பார்கள்னா, ஒருத்தனுடைய தவம் எதனால் கெடும்? காமத்தினால கெடும், கோபத்தினால கெடும். அப்படி தானே? இந்த 2 தான் வழி. தவம் போகணும்னா இதுக்கு 2 வழி தான். ஒன்று காமம், ஆசை, அல்லது கோபம். இதுக்கு புராணங்களில் நிறையா உதாரணம் இருக்குது. ஒரே உதாரணம் சொல்லணும்னா விஸ்வாமித்திரரே. முதல்ல காமத்தினால தபஸை கெடுத்துட்டார், அப்புறம் கோபத்தினால தபஸை கெடுத்துட்டார். 2000 வருஷம் தபஸ் பண்ணினார். இவர் தபஸ் பண்ண இடத்துக்கு மேனக வந்தால் அவளுடைய ரூபத்தில் மயங்கி அவளோட 10 வருஷம் குடும்பம் நடத்தின அப்புறம் பார்க்குறார் எல்லா தபஸும் போயிடுது. அப்புறம் இந்த மேற்கு திக்கு ராசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு திக்குக்கு போயிட்டான். சில பேர் வந்து அவன் பண்ண தப்பை ஒத்துக்க மாட்டான், இன்னொருத்தர் மேலே அதை ஆரோபிப்பான். இது மேற்கு திக்கு ராசி இல்லையா, இந்த ஆட தெரியாதவாளுக்கு முத்தங்கோணம்னு கிராமத்தில் ஒரு வச்சனம் உண்டோன்னு அது மாதிரி இவர் ஏமாந்து போய் அவளோட குடும்பம் நடத்தி 10 வருஷம் கழித்து தான் முழிச்சுக்கிறார். சகுந்தலை பிறந்ததுக்கு அப்புறம்தான் தபஸ் பண்ண வந்தோங்கிறதே ஞாபகம் வருது அவருக்கு. திரும்பி பார்த்தா தபஸ் எல்லாம் போயிடுத்து. சரின்னு வடக்கு திக்கில் போய் தபஸ் பண்ணால் 4000 வருஷம் தபஸ் பண்ணார், டபுள் மடங்கு. அங்கே வந்து ரம்ப வராள், ரம்பையை அனுப்புகிறாள். வந்த உடனே இவருக்கு ஏற்கனவே மேனகையினால் தபஸ் போச்சா அது ஞாபகத்துக்கு வர ரம்பையை பார்த்து இவர் சபிச்சுட்டார். பூ கல்லா போக அப்படிங்கிற மாதிரி. அவள் கல்லா போயிட்டாள். சபிச்சப்புறம் கணக்கெடுத்து பார்க்குறார், எல்லாம் போயிடுது, தபஸ் முழுக்க போயிடுது. காமத்தினாலேயும் தபஸு போச்சு விஸ்வாமித்திரருக்கு,
கோபத்தினாலையும் தபஸு போச்சு. காமத்தினால போன தபஸு 2000 வருஷ தபஸு, கோபத்தினால போன தபஸு 4000 வருஷ தபஸு, டபுள் மடங்கு. இதில் காமம் கோபம் ரெண்டுமே தபஸை கொண்டு போகும்னாலும் காமத்தை விட கோபத்துக்கு தான் வீரியம் கூட, சக்தி கூட. இப்படிலாம் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த இடத்துல. இந்த இது எல்லாருடைய தபஸையும் கெடுக்கிறதே இப்படி தான் கெடுப்பார்கள் தேவதைகள். ஏதோ ஆசை காமிச்சு அவர்களுடைய தபஸை ஏமாற்றுவார்கள். இதை யோக வாசிஷ்டத்திலேயே சொல்கிறார். 4வது இடத்துக்கும் 5வது இடத்துக்கும் மத்தியில் ஒரு சக்கரம் இருக்குது பற்றி எல்லாம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம். அநாகதத்துக்கும் விசுத்திக்கும் நடுப்பில் ஒரு ஸ்தானம் இருக்குது, அதுக்கு மதுமதின்னு பேர். அந்த இடத்த நாம் கிராஸ் பண்ணும்போது குண்டலினி சக்தி வழியாக இந்திரன் வந்துடுவானாம். என்ன பண்ணுவான்னா, நீங்கள் தபஸெல்லாம் பண்ண வேண்டாம், நான் என்னோட ஐஷன் போகிறேன், என்னோடய இந்திரலோகத்தில் நீங்கள் உட்காந்துக்கோங்க, சம ஆசனம் தரேன் உங்களுக்கு, என்னோட சமமாக நீங்கள் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். சங்கஸ்மயா கரணம் புனரனிஷ்ட பிரசங்காத் அப்படின்னு ஒரு சூத்திரம் பதஞ்சலியோடது. சங்கஸ்மயாகரணம் புனரனிஷ்ட பிரசங்காத். அதான் பதஞ்சல சூத்திரத்தில் தான் யோகவாதிஷ்டம்னு சொல்லிட்டேன், பதஞ்சலி சூத்திரத்தில் உள்ளது. சங்கம் ஸ்மயம் இந்த ரெண்டையும் ஒருத்தன் அடைஞ்சான்னா புனரனிஷ்ட பிரசங்காத், எங்கே ஆரம்பித்தானோ அங்கே கீழே போயிடுவான்னு இருக்குது. சங்கம்னா என்ன? இப்போ இந்திரன் கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்திரனோடு சேர்ந்து நாம் கிளம்பி போனோம்னா போயிடும், தபசு கெட்டு போயிடும். இந்த கேள்வி என்னென்னா, இந்திரன் பெருசா பகவான் பெருசா? இந்திரன் பெருசா, சொர்க்கலோகம் பெருசா, வைகுண்டம் பெருசா, சொர்க்கத்தில் உள்ள சௌக்கியம் பெருசா, ஞானம் பெருசா? இது நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம இந்திரனோட போவோமோ? நாம் ஒரு மோகம். சில பேர் அதிலேருந்து தப்பிச்சுடுவா, இந்திரன் கூப்பிட்டா நான் வரல அப்படின்னு சொல்லிடுவாள். அப்புறம் ஸ்மயத்தை அடைஞ்சிடுவார்கள். ஸ்மயம்னா ஒரு மயக்கம். என்ன மயக்கம்னால் அகங்காரம். இந்திரனே கூப்பிட்டான் பத்தியா, நம்மளை அசைக்க முடியல வேறு அப்படின்னு நினச்சா அதுக்கும் போய்டும் அகங்காரத்தினால. இதே யயாத்தின்னு ஒருத்தர் சந்திரவம்சத்தில், அவள் என்ன பண்ணினார், இதே மாதிரி தபஸ் அடைஞ்சு ஒரு இடம் இல்லாமல் எல்லா லோகத்துக்கும் போகிற சக்தி அடைஞ்சுட்டார். இந்திரலோகம் போவர், பிரம்மலோகம் போவர், கைலாசம் போவர், யமலோகம் போவர், எல்லாரையும் பார்ப்பர். இவர் பெரிய யோகீஸ்வரர் ஆனதுனால எல்லாரும் இவருக்கு மரியாதை கொடுக்கணும். அடிக்கடி இந்திரனை பார்க்க வருவார். இந்திரன் வந்தார்னா உடனே இந்திரன் சீட்டை விட்டு எழுந்திருக்கணும். அதனால் அவனுக்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. இவரை எப்படிடா கீழே தள்ளலாம்னு பார்த்தான். உடனே அவரை கூப்பிட்டு கேட்குறான் ஒரு நாளைக்கு, இப்படி நீங்கள் சகஜமாக எல்லா லோகமும் வரையிலே இதுக்கு என்ன காரணம்னு கேட்டான். தபஸ்ன்னார் அவர், புண்ணியம்னார். இந்த மாதிரி தபஸ் பண்ணினவா உலகத்தில் வேறு யாராவது இருக்காளான்னு கேட்டான். ஒருத்தர் கிடையாதுன்னார். என்னை மாதிரி ஒரு பய கிடையாது அப்படின்னா பிடிச்சி தள்ளி விட்டான். அதோடு முடிஞ்சு போயிடுது. எப்போ அந்த கர்வம் வந்ததோ அப்போயே தள்ள சொல்லிட்டான். அப்புறம்தான் முழிச்சுட்டார் ஏயாத்தி, நாம் ஏமாந்து போயிட்டோம்னு. ஆனால் அப்போ ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டாள். தள்ளுறவனை கூப்பிட்டு சொன்னார், நல்ல இடத்துல தள்ளுனார். சத்சுபதேயம் சத்சுபதேயம் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். தேங்காய் மேலேருந்து போடும்போது உடையாத இடமா பார்த்து போடுறா அப்படின்னு சொல்லுவாளோ, மரத்துலேருந்து பெரிக்கிறதே. அது மாதிரி என்ன நல்ல இடத்துல போடுங்கிறத இவரை பிரயாக்ராஜில் போடுறாள். கங்கையும் யமுனையும் சேர்கிற இடத்துல அங்கே சாதுக்கள் வர, அந்த சாதுக்களில் கீழே உட்கார்ந்துட்டுருக்கிற ஒருத்தர், இவர் யாரோ ஆகாசத்துலேருந்து புண்ணியம் குறைஞ்சி வராருன்னு சொல்லி தன் புண்ணியத்தை கொடுக்க, அவர் யாருன்னா ஏத்தியோட பேரனவர் அப்படின்னு மகாபாரதத்தில் இதனுடைய சரித்திரம் போகிறது. மேலே இந்த விஷயம் என்னன்னா, இது மாதிரி ஒரு அகங்காரத்தையோ அல்லது காமவசமாவோ கோபவசமாவோ ஆயிட்டோம்னா நம்ம தபஸ் போயிடும். தேவதைகள் அப்படி தான் கெடுப்பார்கள். துருவசுவாமியினுடைய தபஸை ஏன் கெடுக்க முடியல அப்படின்னா, முதல்ல அவன் சின்ன பையன். அதனால் அவனை ஏமாத்த ஒரு அரம்பையை விட்டோ ஊர்வசியை விட்டோ நாட்டியம்லாம் ஆடி அவனை கெடுக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணினார்கள் அப்படின்னா, பூத பிரேத பிசாசங்களை ஏவி விட்டார்கள். பூதம் பிரேதம் பிசாசம் பயமுறுத்துறா மாதிரி. விஷ்ணு தியான பரணா அவன் இருக்கிறதுனால, பகவத் தியான பரணா இருக்கிறதுனால அவன் கிட்டக்கே வரலை. அவனை அதை தொடவே முடியல அவனை அந்த அவைகளால். இதுக்கு மேலே 3வது காரியம் ஒன்று சும்மா இருப்பார்களா? 3வது காரியம் ஒன்று பண்ணினார்கள். என்ன? மாயா சுனீதி. அவள் அம்மா சுனீதி மாதிரி ஒரு தோற்றத்தை மாயினால் ஒரு தேவதையை பேற்றம் போட்டுக்க சொல்லி துருவசுவாமி பக்கத்தில் போய் நின்று துருவா 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 அப்படின்னு சுனீதியோட குரலில், நமக்கு பழகின குரலில் கூப்பிட்டா பாதி ராத்திரி தூக்கத்தில் எழுந்து
சில பேர் கூப்பிடாதே கூப்பிட்டான்னு சொல்லுவாங்க தெரியல, கூட்டியா நீ அப்படின்னு கேட்பான் மனைவியை பார்த்து, குழந்தை கூப்பிட்றாம்மா, இல்லை மனைவி சொல்லும் குழந்தை கூப்பிட்றான் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேட்ட குரல், அந்த பிரமை, அந்த தியானம், அதனால் தூக்கம் கெடுறது அப்படிங்கிறது தபஸும் அது மாதிரி கெடும். அதெல்லாம் பண்ணி பார்த்தும் அவர்களால் அந்த தபஸை கலைக்க முடியல. அதுக்கப்புறம் தான் அவர்கள் பகவான்கிட்ட வந்தது. பகவான் கேட்குறான், ஏன் கலைக்க முடியல உங்களாலேன்னு தெரியுமான்னு கேட்டான். தெரியல அப்படின்னு சொன்னார். காரணம், ஔத்தானபாதிர் மயி சங்கதாத்மா மாபிஷ்டபாலம் தபசோதுரந்தியாத் நிவர்த்தயிஷ்யே பிரதியாதஸ்வதாம யதோ ஹி வஹா பிராண நிரோத ஆசீத் ஔத்தானபாதிர் மயி சங்கதாத்மா. நான் தவம் பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதபடிக்கு துருவசுவாமி தவம் பண்ணுறார். எப்படி? துருவசுவாமிக்குள்ளே உட்காந்துன்னு பகவான் சொல்கிறான், நான் தவம் பண்ணுறேங்கிறான். நான் தவம் பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அந்த தவத்தை கெடுத்துடலாம். எத்தனையோ மகரிஷிகள் அதனால தான் கவிழ்ந்து போனார்கள். எத்தனையோ பேர்களுடைய தவம் அதனால தான் கெட்டது. இத்தனை முயற்சி பண்ணியும் தேவதைகள் துருவசுவாமியினுடைய தபஸ்தை ஏன் கெடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் இதுதான் காரணம். இப்படி சொன்ன உடனே தேவதைகள்லாம் பகவானை பார்க்கிறார்கள். பகவான் சொல்கிறான், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் போய் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். புராணாந்தரங்களை சொல்லும்போது இப்படி தேவதைகள்லாம் வந்துட்டு போனோடனே மகாலட்சுமி கேட்குறாள், என்ன விஷயம் அப்படின்னு. இப்போ 4 பேர் வீட்டுக்குள்ளே வந்தால் இந்த காலத்தில் பார்த்தேன்னா புருஷால் பேசின்னு இருக்கிறதே ஸ்திரீகள் உள்ளே இருப்பாள். வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன விஷயம் வந்தா, என்ன பேசினா அப்படின்னு உடனே விவரம் கேட்பாள். அது மாதிரி கேட்குறா மகாலட்சுமி. அதுக்கு பகவான் சொல்கிறான், இது மாதிரி தவம் பண்ணுறாள், உத்தானபாதனுடைய புத்திரன் குழந்தை தவம் பண்ணுறான், அந்த தவத்துக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தேவதைகள்லாம் சொல்கிறார்கள். குழந்தை தபஸ் பண்ணுறானா? எத்தனை வயசு குழந்தைன்னா? 5 வயசு குழந்தைன்னா? 5 வயசு குழந்தை தபஸ் பண்ணுறானா? என்னத்துக்காக தபஸ் பண்ணுறான்? எத்தனை நாளாக தபஸ் பண்ணுறான் அப்படின்ன உடனே இந்த காரணத்தை சொல்லிட்டு 5 மாதமாக தபஸ் பண்ணுறான் அப்படின்ன உடனே மகாலட்சுமி கேட்குறாள், கருணையினுடைய வடிவம் இல்லையா? 5 வயசு குழந்தை ஒரு நாளைக்கு 5 தடவை சாப்பிடும். 5 மாதமாக அது ஆகாரம் இல்லாமல் தவம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஹிருதயம் என்ன கல்லான்னு கேட்டான். இப்படி ஒருத்தர் இருப்பாளா? உடனே போய் அனுகிரகம் பண்ண வேண்டாமா? இதுக்கு பகவான் சொன்னான், பண்ணலாம். ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன? பிரம்மா ஜனங்களை படைக்கும்போது நாக்குக்கு நரம்பு இல்லாமல் படைச்சிருக்கார். எத்தனையோ மகரிஷிகள் முனையா பதவியஸ்ய நிசங்கேன உருஜன்மபிகி நவிதுகு மிருகயந்தியோபி தீவிரயோக சமாதினா அப்படின்னு எத்தனையோ யோகீஸ்வரர்கள், சித்த புருஷர்கள், ஞானிகள் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் காற்றையும் சரகையும் புசித்து கொண்டு தவம் பண்ணுறார்கள். இன்னும் நான் அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கல அப்படிங்கிறத 5 வயசு குழந்தைக்கு நான் உடனே போனேன்னா ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள்? பகவானாக இருந்தால் கூட ஆளை பார்த்து தான் அனுகிரகம் பண்ணுறார். ஒரு ஏழை பிச்சைக்காரன்னா பகவான் உடனே வரதில்லை, இவர் ராஜா விட்டு குழந்தை இல்லையா அப்படின்னு ஏதாவது பேசுகிற ஜனங்களுக்கு விஷயந்தான் முக்கியம். எதை வேணாலும் பேசலாம். இது அவர்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டார்கள். இப்படி பேசுகிறமேன்னு மனசாட்சியும் இருக்காது அவளுக்கு. அந்த மாதிரி பேசணும், இப்படியே பழக்கம். அதெல்லாம் ரொம்ப தோஷம். அனாவசியமாக நம்ம பேசவே கூடாது. மேலே பிருத்து சரித்திரத்தில் சொல்ல போகிறார், அருமையான ஜென்மாவை நாம் எப்படிலாம் வீணாடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிஷபதேவரும் சொல்ல போகிறார், உபதேசத்தில் சொல்ல போகிறார். பகவான் கிளம்புறதே தாயார் அந்த சங்கத்தை வாங்கி பார்க்கடல்லேருந்து க்ஷீராப்தியிலேருந்து ஒரு சங்கம் பால் எடுத்து, நீங்கள் போய் குழந்தைக்கு என்ன அனுகிரகம் வேணாலும் பண்ணிக்கோங்கோ, போனோடனே முதல்ல அந்த பாலை கொடுத்துட்டு குழந்தைக்கிட்ட பேசுங்கோ, பசிக்கும் அதுக்கு அப்படின்னு சொன்னால். அதனால தான் பகவான் சங்கத்தினால் தடவரத்தை பாலை கொடுக்குற மாதிரி ஆச்சு, தடவினா மாதிரி ஆச்சுன்னு பண்ண போகிறார். பகவான் கிளம்பி வரான் நேர. சதம் விவக்ஷந்தம் அதத்விதம் ஹரிஹி
ஞாத்வாஸ்ய சர்வஸ்ய ச ஹிருத்யவஸ்திதः கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா பஸ்பர்ஷபாலம் கிருபயா கபோலே சவைதியா யோக விபாக தீவ்ரயா ஹிருத்வத்மகோஷே ஸ்ஃபுரிதம் தடித் பிரபம் திரோஹிதம் சஹசைவோபலக்ஷ்ய பகிஸ்திதம் ததவஸ்தம் ததர்ஷா. பகவான் வந்துட்டான், நேர மதுவனம் வரான், கருடன் மேலே பகவான் வரான். இப்படி வந்தா இதுவரைக்கும் தீவிரமான சமாதியினால் பகவானுடைய ஸ்வரூபத்தை ஹிருதயத்தில் பார்த்துன்னு இருக்கிற துருவசுவாமிக்கு பகவான் வந்தது தெரியல. பகவான் முன்னாடி நின்றுண்டு துருவா 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 அப்படின்னு கூப்பிட்றா. பகவான் கூப்பிட்டா முழிச்சுக்கணுமே, முழிச்சுக்கல. ஏன்னா புலன்கள்லாம் எல்லாமே மனசு நாசமானதுனால அது வேலை செய்யலை. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு மயக்க மருந்து கொடுத்துட்றா. அப்போ கண்ணு பார்க்குறதா, காது கேட்குறதா, மூக்கு நுகர்றதா, நாக்கு ருச்சிக்கிறதா, உயிர் இருக்குது, உயிர் இருக்குது. ஆனால் புலன்கள்லாம் வேலை செய்யலை. அல்ல, புலன்கள்லாம் வீணாக போயிடுத்தான்னா வீணாக போகலை. இப்படி டாக்டரே இப்படி கண்ணை திறந்து பார்ப்பார். மூச்சு விட்டுன்னு தானே இருக்கான், தொட்டால் தெரியல. ஏன் தெரியலைன்னா, இந்த மனசுக்கும் அந்த புலனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதே தான் அந்த கனெக்டிவிட்டி இருக்கும். மனசு நாசமாயிடுத்துன்னா அப்புறம் புலன்களுக்கு உணர்ச்சிகள் தெரியாது நமக்கு. அதனால தான் ஞானிகளுக்கு, மனோநாசம் ஏற்பட்ட ஞானிகளுக்கு கையை வெட்டினாலும் தெரியல, காலை வெட்டினாலும் தெரியல, உடம்பை எரிச்சாலும் தெரியல. அப்படிங்கிறதெல்லாம் காரணம் மனோநாசம் ஏற்பட்டவர்கள். சதாசிவ பிரம்மேந்திரா காவிரியில் ஒரு சமயம் உருவந்தூர்னு இருக்குது, நெரூருக்கு அண்ணண்ட பக்கம். அந்த பக்கம் வந்து ஜலத்தில் சமாதி ஆயிட்டார். எப்படின்னா, அவர் மணலில், கோடை காலத்தில் மணலில் சுடுற வெயிலில் உட்காண்டிருக்காள் தியானத்தில். அந்தூர் அக்ரஹாரத்தில் உள்ளவர்கள், கிராமவாசிகள்லாம் பார்த்துட்டு சாயங்காலம் சந்தியாவந்தனத்துக்கு போனவா. அது மாதிரி இவரை தெரியும், இவரை பற்றி. உடனே இவருக்கு 4 பேரை வரவழைச்சு கொட்டைகள்லாம் போட்டு வெயில் படாதபடிக்கு இவரை பாதுகாக்க வச்சுட்டு இவர்கள்லாம் ஆற்றுக்கு போயிட்டார்கள். மறுநாள் காலத்தால் பார்த்தா காவிரி இருகரையும் ஒரு கரையாக போகிறது. ஜலம் வந்திருக்கு ராத்திரி. அந்த காலத்தில் மேட்டூர் டேம் கிடையாது. இப்போ திறந்து விட போகிறேன்னு சொல்லிட்டு விடுறா பற்றியெல்லாம் அது மாதிரிலாம் கிடையாது. அங்கே கர்நாடகாவில் மழை பெஞ்சால் திடீர்னு அது பாட்டுக்கு வரும். கொட்டையெல்லாம் அடிச்சுன்னு போயிடுத்து 6 மாதம் காவேரி ஜலம் ஃபுல்லாக போகிறது. 6 மாதம் கழித்து ஜலங்கள்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆத்து மணல் அல்றவர்கள் ஒரு இடத்துல வெட்டும்போது ரத்தம் பீரிட பார்த்தா பிரம்மேந்திரால் இருக்கா. அதெல்லாம் மணலெல்லாம் சுத்தப்படுத்தி பிரம்மேந்திரால், அதுக்கப்புறம் பிரம்மேந்திரால் தியானம் கலைஞ்சு அதுலேருந்து எழுந்துன்னு போனார்னு அவருடைய சரித்திரம். 6 மாதம் அந்த இதுக்குள்ளே புதைஞ்சிருந்து அது மேலே ஜலம் ஓடி திரும்பி ஜலம் வடிஞ்சு மணல் வெற்றவர்களுடைய கொடா இது மம்முட்டி மேலே பட்டு ரத்தம் பீரிட்டு வந்ததுன்னா எந்த நிலையில் இருந்திருக்கணும்? இருக்க முடியுமா? அப்படின்னா அதை நம்ம மகாசன்னிதானம் காமிச்சிருக்கா. சந்திரசேகர பாரதி பெரியவாளுக்கு அடுத்த இருந்த பெரியவா இருக்காளே, டாக்டர் உமேஷ் அப்படிங்கிறவருக்கு அந்த அந்த பிராணாயாமத்தில் 5வது பிராணாயாமம் பிராணனை பிராணனோட சேர்க்கறது அப்படின்னு. அப்போ பார்த்தோம்னா உயிர் இருக்கா மாதிரியே இருக்காது, உயிரற்ற நிலையில் இருக்கும், ஹிருதய துடிப்பும் இருக்காது, உயிர் போயிடுத்துன்னு அர்த்தம் இல்லாது. இன்றைக்குமே சில குளிர் பிரதேசங்களில் உள்ள அந்த பிராணிகளுக்கு அந்த தன்மை இருக்குது. ஹார்ட்டை உள்பட ஆஃப் பண்ணி வச்சுரும். அது வச்சுட்டு எப்போ குளிர் விடுறதோ அப்போ தான் ஆன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி சயின்ஸில் நிரூபிச்சிருக்கான். அது மாதிரி அது இயற்கையாக அதுக்கு அமைஞ்சிருக்கு. அது மாதிரி யோகாபியாசத்தினால அதை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது காமிச்சால்னு இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. நாம் என்னமோ சாப்பிட்றது, தூங்கிறது, வம்பு பேசுறது இதோட முடிஞ்சு போயிடுத்து வாழ்க்கைன்னு நினச்சின்னு இருக்கோம். அருமையான ஜென்மாவை வீணடிச்சுக்கிறோம். துருவசுவாமிக்கு துருவான்னு கூப்பிட்டும் கேட்கலன்னு உடனே பகவான் சிரிச்சா. நான் எதிர்த்தாப்பில் நின்று துருவான்னு கூப்பிட்டே துருவனுடைய தவம் கலையல்லேன்னா தேவதைகளால் எப்படி கலைச்சிருக்க முடியும்? பகவானே பிரத்யக்ஷமாக நிற்கிறார். அப்பயே அவருடைய தவம் கலையல்லேன்னா தேவதைகள் எப்படி கலைச்சிருக்க முடியும்?
அதனால் சிரிச்சுட்டு இதுக்கு தவம் கலையாதுக்கு காரணம் என்னென்னா உள்ளுக்குள்ளே அந்த ஸ்வரூபத்தை பார்த்துட்டு இருக்கான் பகவானை. திரோஹிதம் ஹிருத்பத்மகோஷே ஸ்புரிதம் தடித் பிரபம் பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த ரூபம் மறைஞ்சாதான் வெளியில் பார்ப்பாள் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே திரோஹிதம் சகசைவோபலக்ஷ்ய உள்ளே தெரியக்கூடியதான அந்த ரூபத்தை பகவான் தன்னுடைய சக்தியினால் மறைக்க அது அந்த ரூபம் மறைஞ்ச அடுத்த க்ஷணம் திக்கிட்டு நம்ம கையிலேருந்து ஒரு பையை வச்சுன்னு தூங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையை பிடிங்கினா பட்டுன்னு எப்படி முழிச்சுப்போம், நாம திக்கிட்டு முழிச்சுப்போமோ, பறி கொடுத்தா மாதிரி, அது மாதிரி பறி கொடுத்தா மாதிரி முழிச்சுக்கிறாள். பகிஸ்திதம் ததவஸ்தம் ததர்ஷா அப்படி முழிச்சுன்னு பார்த்தா 5 மாதமாக எந்த சுவாமி ஹிருதயத்தில் பார்த்தானோ இந்த பகவான் அப்படியே நாரத சுவாமி வர்ணிச்சா மாதிரி. ஏன்னா அதில் ஒரு சின்ன மாற்றம் இருந்தால் கூட குழந்தைக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அதனால் நாரத சுவாமி எப்படி வர்ணிச்சாரோ அந்த நிலையில் பகவான் நிற்கிறான். பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்னவதனே க்ஷணம் சுனாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயாங்கம் அருணோஷ்டேக்ஷணாதரம் பிரணதாஸ்ரயனம் நிரும்ணம் சரண்யம் கருணார்ணவம் ஸ்ரீவத்சாங்கம் கணஸ்யாமம் புருஷம் வனமாலினம். அழகான கிரீட்டம், மந்தஹாசத்தோடு கூட பிரசன்னமான முகம், வில் போல் வளைந்ததான புருவங்கள், காது பரிந்தும் நீண்டதான கருணை ததும்பிய கண்கள், பக்தர்களுடைய துக்கத்தை போக்கக்கூடியதான மந்தஹாசம், சிவந்த உதடு, முத்து போன்றதான பற்கள், உயர தூக்கப்பட்டதான மூக்கு, கண்ணாடி போல கன்னங்கள், மகர குண்டலங்கள், சங்கம் போன்ற கண்டம், கழுத்து, வைஜெயந்தி மாலை, மந்தார மாலை, துளசி மாலை, முத்து மாலை பிரகாசிக்கிறது, 4 கைகள், தோள்வளைகள், கங்கணம், மோதிரங்கள், சங்கம், சக்கரம், கதே பத்மம், காஞ்சி, நூபுரம் இவைகள்லாம் பிரகாசிக்கிறது, மார்புல ஸ்ரீவத்சம் பிரகாசிக்கிறது. பகவான் பீதாம்பரத்தோட தரிசனம் கொடுக்க என்ன பண்ணிறார் துருவசுவாமி அப்படின்னு சொன்னால், அப்படியே பகவத் சரணத்தில் அப்படியே விழுந்துட்டான். திருக்பியாம் பிரபஷ்யன்னே பிரபிபன்னிவார் பகா சும்பன்னிவாஸ்யேன புஜைஹி வாஸ்லிஷன்னு. அப்படியே பகவானை பார்த்து கண்ணால் அப்படியே பார்த்து பிரமிச்சு போனதோடு இல்லாமல் அப்படி கையை நீட்டுட்டான் பகவான்கிட்ட. ஒன்று பகவானை பார்த்தா ஆச்சரியப்படணும், அல்லது பகவானை பார்த்தா பிரமிச்சு போகணும், அல்லது பகவானை பார்த்தா பயப்படணும். இந்த 3க்குள்ளே ஒன்று தான் இருக்கணும். ஐயோ பகவான் அப்படின்னு பிரமிச்சு போடணும், பகவானே வந்திருக்கார் அப்படின்னு ஆச்சரியப்படணும், இல்லை பகவான்னு பயப்படணும், பயபக்தியோடு இருக்கணும். இந்த 3மே இல்லை. பின்ன என்னத்தை காமிச்சான்னால் வாத்சல்யத்தை காமிக்கிறான், பிரேமையை காமிக்கிறான், இப்படி நீட்டுறான் பகவானை கட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா குழந்தைய நாம் கொஞ்சணும்னு ஒன்று இப்படி தானே நீட்டும், இப்படி எனக்கு தூக்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லும். இல்லை நாம் கொஞ்சத்தை இப்படி வா அப்படின்னு கை காமிச்சு தானே கூப்பிட்றோம். அந்த மாதிரி மனோபாவம். 2வது வாசனை. இது மாதிரி அப்பா தூக்கிக்கணுங்கிற ஆசையில் தானே போனான் மடி ஏறுறதுக்கு. அப்போ தானே சித்தி அதை தடுத்தா. இந்த அப்பா என்னடா அப்பா, உலகத்துக்கே அப்பா இருக்காரா, அவர் ஒன்று அனாதரவு பண்ண மாட்டாரா, அவரை போய் பிடிச்சிக்கோடா அப்படின்னு சொல்லி தானே சுனீதி அனுப்பிச்சார். அதனால் அதை மறந்து அதை ஞாபகம் வச்சு நீ இவர் அப்பா அப்படிங்கிற அந்த பிரேமையோட கையை நீட்ட சதம் விவக்ஷந்தம் அதத்விதம் ஹரிஹி ஞாத்வாஸ்ய சர்வஸ்ய ச ஹிருத்யவஸ்திதா. இப்படி தன்னை விரும்புகிறான். எல்லா இடத்துலையும் பகவான் வியாபிச்சு தானே இருக்கார். பகவானுக்கு தெரியாத அந்தர்யாமியே அவர் தானே. குழந்தை நம்மளை விரும்புகிறான் அப்படின்ன உடனே கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா பஸ்பர்ஷபாலம் கிருபையா கபோலே. அப்படி தன்னுடைய கையால் சங்கம் சக்கரம்னு வச்சுருக்கானு பகவான். அப்படி சங்கத்தினால அப்படி பகவான் அப்படி தடவி கொடுக்குறான் கன்னத்தில். பாலை கொடுத்தா மாதிரியும் ஆச்சு, தடவி கொடுத்தா மாதிரியும் ஆச்சு, தொட்டா மாதிரியும் ஆச்சு. பகவத் ஸ்வரூபத்தோட ஒரு அங்கம்தான் அந்த சங்கம்ங்கிறது. சங்கம் வேறு, பகவான் வேறு இல்லை. இப்போ நான் ருத்ராட்சம் போட்டுருக்கேன், சங்கிலி போட்டுருக்கேன்னா, கண்ணாடி போட்டுருக்கேன்னா நான் வேறு, கண்ணாடி வேறு. அது மாதிரியா பகவானுக்கு கிடையாது. பெருமாள் கோவிலில் போய்
பகவான் வச்சுருக்கிற கதையை தொடுங்கோ, உடனே சம்பிரோட்சணம் பண்ணணும்பர், புண்ணியாவாச்சனம் பண்ணணும்பர் பட்டாச்சாரியார். நான் கதையை தானே தொட்டேன், சங்கத்தை தானே தொட்டேன், சக்கரத்தை தானே தொட்டேன், பகவானை தொடரலையே. பகவான் வேற கதை வேறையான்னு கிடையாது. அப்படி கிடையாது. பகவான் ஸ்வரூபத்தில் அது ஒரு கை கால்லாம் எப்படியோ அது மாதிரி அதுவும். அதனால் பகவான் அப்படி அதெல்லாம் தொட. அப்படி பகவான் தொட்ட அடுத்த க்ஷணம் அக்ஷராபியாசம் கூட ஆகலை. அப்படி மடியில் உட்காத்தி வச்சு அ ஆ இ அப்படின்னு எழுத்தி பழகுவா பற்றியெல்லாம் அது மாதிரி இன்னும் குழந்தைக்கு பண்ணவே இல்லை. ஏன்னா அப்பயே பிறந்த உடனேவே துரத்தி அடிச்சுட்டான். குழந்தை எங்கேயோ அம்மாவோட காட்டில் இருந்தது, இல்லை எங்கேயோ இருந்தது அனாதையாக. இவன் திரும்பி பார்க்கல உத்தான பாதன். அப்படி போயின்னு இருக்க அவனுடைய வாழ்க்கை. அப்படிங்கிறதே இந்த குழந்தைக்கு சாஸ்திர ஞானம் கிடையாது, சப்த ஞானம் கிடையாது. இது எப்படி பகவானை பேசணும், பகவான்கிட்ட பேசணும், எப்படி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த சங்கத்தை தொட்ட அடுத்த க்ஷணம் சர்வ சப்தமயமான அந்த சங்கமாக இருக்கிறதுனால தொட்ட அடுத்த க்ஷணம் அவன் வாக்குலேருந்து 12 ஸ்லோகம் வரது. சவைததைவ பிரதிபாதிதாம் கிரம் தெய்வீம் பரிஜாத பராத்ம நிர்ணய தம் பக்தி பாவோபியய கிருணான் ஸ்வரம் பரிஸ்ருதோருஸ்ரவசம் த்ருவக்ஷிதிஹி. தொட்ட மாத்திரத்தினால வரதே எப்படி வந்ததுன்னா பகவத் கிருபையினால். சரி, 12 ஸ்லோகம். 12 ஸ்லோகம் என்னமா வந்தது? 12 துவாதசாதித்ய சங்காசைகின்னு ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானத்தில் சொல்லும்போது 12 சூரியன் சாஸ்திரங்களில் சூரியனுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 12. மித்ராய நமஹ, ரவயே நமஹ, சூர்யாய நமஹ, ககாய நமஹ, பூஷ்ணே நமஹ, இரண்யகர்பாய நமஹ, மரீச்சியே நமஹ, ஆதித்யாய நமஹ, சவித்ரே நமஹ, அர்க்காய நமஹ, பாஸ்கராய நமஹ அப்படின்னு 12 சூரியனாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் நமஸ்காரம் பண்ணுறது அந்த சூரிய நமஸ்காரமே 12 நமஸ்காரம் தான். துவாதச ஆதித்ய சங்காசைஹி அப்படின்னு அந்த துவாதசம்னா 12. அந்த 12 சூரியனை மாலையாக கோத்து போட்டா மாதிரி இந்த ஸ்தோத்திரம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறார் ஸ்ரீதர சுவாமிகள். அது சரி, இந்த 12ங்கிற அந்த நம்பரை ஏன் செலக்ட் பண்ணுறார் துருவசுவாமி அப்படின்னா, இப்போ சாதாரணமாக நம்ம சம்பிரதாயத்தில் பார்த்தோம்னா அஷ்டகம்னு சொல்லுவார். கிருஷ்ணாஷ்டகம், யமுனாஷ்டகம், ராமாஷ்டகம். அஷ்டகம்னா 8ன்னு அர்த்தம். பஞ்சகம் அப்படின்னா குருவாத புரீஷ பஞ்சரத்ன ஸ்தோத்திரம்னு சொல்கிறோமோ 5ன்னு அர்த்தம். இன்னும் 5ல் பண்ணுவார் அல்லது 7ல் பண்ணுவார், அடுத்தது 10ல் பண்ணுவாள். தசகம்னு பேர். அதனால தான் பதிகம் அப்படின்னு தமிழில் சொல்கிறது. 10ல் பண்ணுறதுனால அதுக்கு பதிகம்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் அது தசகம்னு பேர். நாராயணியங்களுக்கெல்லாம் தசகம் அப்படின்னு பேர். இது ஒரு சிஸ்டம். வியாக்கரணத்தில் இது ஒரு அமைப்பு. இந்த 5ஐயும் விட்டால் 7ஐயும் 8ஐயும் விட்டால் 10ஐயும் விட்டால் துருவசுவாமி 12 ஸ்லோகத்தை எடுப்பானே அப்படின்னு சொன்னால் அதுதான் அதில் ஒரு தாத்பரியம் இருக்கிறதுனால சொல்கிறேன். நாரத சுவாமி துருவசுவாமிக்கு உபதேசம் பண்ணின மந்திரம் என்ன? ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. அது எத்தனை எழுத்து? 12 எழுத்து. அதான் துவாதசாட்சரிய உபதேசம் பண்ணத்தினால அந்த துவாதசாட்சரி பிரதிபாத்தியமான பகவான் வந்திருக்கிறதுனால அந்த துவாதச அக்ஷரத்திலேயே இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணுறார் துருவசுவாமி. ஆரம்பிக்கிறதேவே யோந்தः பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அன்யாம்ஷ்ச ஹஸ்தசரணஸ்ரவணத்வகாதீனி பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம். யோந்தः பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம். 12 ஸ்லோகம் பண்ணுறார். முதல் ஸ்லோகமே சொல்கிறார் அந்தః பிரவிஷ்ய மம வாசமிமாம். இந்த வாக்கு இருக்கே உன்னுடைய ஒரு கிருபையினால் ஏற்பட்டது. உன் கிருபையினால் ஏற்பட்டதான வாக்கு இது. இதை நானாக பேசுகிறேன். அந்த பிரவிஷ்ட சாஸ்தாஜனானாகும் சர்வாத்மா அப்படின்னு வேதம் சொல்கிறது. தத் சிருஷ்டுவா ததேவா நுப்ராவிசத்து. முதல்ல அண்டம் சலனம் இல்லாமல் தான் இருக்குது, அசையாமல் தான் இருக்குது.
அதுக்குள்ளே பகவான் அனுப்பிரவேசம் பண்ணுறதுக்கு அப்புறம்தான் அதுக்கு அசைவு சிருஷ்டி அப்படிங்கிறது உண்டாருது. அது மாதிரி ஒவ்வொருத்தர் உள்ளேயும் பகவான் அனுப்பிரவேசம் பண்ணுறான். அப்படி அவன் பிரவேசம் பண்ணுறதுனால தான், உள்ளே இருக்கிறதுனால தான் கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு நுகர்றது, வாக்கு பேசுறது, தோல் ஸ்பரிசிக்கிறது, இதெல்லாம் பகவான் உள்ளே இருக்கிறதுனால. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், என் கண்ணு பார்த்து நான் பார்க்குறேன், நான் பேசுகிறேன், இல்லை என் கண்ணு பார்த்தது, என் வாய் பேசுறது, என் கை தொடுறது அப்படிங்கிறோம். உன் கண்ணுக்கு பார்க்குற சக்தி உண்டா? உன் வாய்க்கு பேசுகிற சக்தி உண்டா? பகவான் மட்டும் உள்ளே இல்லைன்னா இந்த கண்ணு பார்க்குமா? இந்த வாய் பேசுமா? இந்த கை தான் இயங்குமா? இல்லை பகவான் உள்ளே இருக்கிறதேவே பகவானுடைய கிருபை குறைஞ்சி போயிடுத்துன்னா இந்த இயக்கங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சுடுறது. கையை தூக்க முடியல, ஒரு பக்கம் அப்படியே அட்டாக் ஆகிடுது, ஒரு பக்கம் கையை அசைக்க முடியல. இன்னும் சில பேருக்கு வான்னு வாயை திறந்தா ஆ அப்படின்ன உடனே லாக் ஆகுது, இந்த சைடில் போய் லாக் ஆகுது, தேஞ்சி போயிடுத்துங்கிறார் டாக்டர். அதனால் ஓரளவு ஜாக்கிரதையாக வாயை திறங்கோ அப்படிங்கிறார். இதெல்லாம் எத்தனை இருக்குது இது மாதிரி. பகவான் உள்ளே இல்லைன்னா இவைகள்லாம் இயங்குமா, வேலை செய்யுமா? எல்லாம் கண்ணு பார்க்கறது, வாக்கு பேசுறது, மூக்கு நுகர்றது, மூச்சு விடுறோம், கைகாலெலாம் இயங்கிறது, தோல் ஸ்பரிசிக்கிறது, பிராணன் இயக்கம் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணமான பிராணாம் நமோ பகவதே புருஷாய துப்பியம். இதுக்கு காரணமான புருஷன். புருஷன்னா புரஹா அப்படின்னா ஹிருதய பிரதேசம்னு அர்த்தம். ஹிருதய பிரதேசத்தில் வசிக்கக்கூடியவன் புரிசேதே இதி புருஷா. ஹிருதய பிரதேசத்தில் எவன் வசிக்கிறானோ அவனுக்கு புருஷன்னு பேர். யார் புருஷன்னா பகவான் தான் புருஷன். ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், உலகத்தில் உண்மையாக புருஷன் அப்படின்னு சொன்னால் பகவான் தான். இல்லையே கல்யாணம் என்ற இருக்குமே அவன் இல்லையானால் அவெல்லாம் கிடையாது. எங்கள் அப்பா புருஷன் இல்லை, ஆண்மகன் இல்லையா? எங்கள் அண்ணா ஆண்மகன் இல்லையா? எங்கள் ஆத்துக்கார் ஆண்மகன் இல்லையா? கிடையாது. பின்ன எவன் ஹிருதய பிரதேசத்தில் இருக்கானோ அவன் தான் புருஷன்னு பேர். மற்ற எல்லாருமே ஸ்திரீகள் தான் அப்படிங்கிறாள் மீராபாய். மீராபாய் சொல்கிறாள் ஒரு இடத்துல, எல்லாருமே பெண்கள் தான், புருஷன்னா பகவான் ஒத்தந்தான் புருஷன் அப்படின்னு. அந்த ஹிருதய பிரதேசத்தில் பகவான் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் இயங்கிறது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, தன் வாழ்க்கையை கொஞ்சம் பின்னோக்கி அசை போட்டு பார்க்குறான். இதில் எல்லாமே ஈஸ்வர அனுகிரகத்தினால நடக்கிறதுங்கிறத அவன் உணர்றான். ஏன் அப்படின்னா நம்மளுடைய சங்கல்பமோ நம்மளுடைய சக்தியோ நம்ம வாழ்க்கையை வழி நடத்தலை. எல்லாம் ஈஸ்வர சங்கல்பம், ஈஸ்வர அனுகிரகம், குரு கிருபை, இதுதான் வாழ்க்கையை நடத்துறது. அப்போ இதில் நாம் ஏன் கவலைப்படணும்? நாம் ஏன் நம்மளை போட்டு சிரமப்படுத்திக்கணும்? இல்லை சிரமப்படுத்தினதுனால சரி பண்ணிவிட முடியுமா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதுதான் ஈஸ்வர சங்கல்பம், இதுதான் வாழ்க்கை, அல்லது இதுதான் கர்ம பலன் அப்படின்னுட்டா ஞானிகளாக இருந்தால் அவளுக்கு விருப்பு வெறுப்பு இருக்காது. பக்தர்களாக இருந்துட்டா எல்லாம் பகவத் சங்கல்பம்னு நினச்சிருவா. கர்மிகளாக இருந்தால் அது கர்மாவனுடைய பலன்னு நினைப்பாள். அஜ்ஞானிகளாக இருந்தால் தான் நான் கஷ்டப்படுறேன், நான் சிரமப்படுறேன், நான் பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ துருவசுவாமி கதையை எடுத்துப்போம். அப்பாவை பார்க்க போகிறார். போகிற இடத்துல இவன் இப்போ அப்பாவை பார்க்க போகல, உத்தமனை தான் விளையாட கூப்பிட போனான். போகிற இடத்துல அப்பாவோட சேர்ந்து உத்தமன் இருப்பான்னு. இதுக்கு என்ன காரணம்? உத்தமனை மடியில் வச்சுன்னு அப்பா கொஞ்சத்தை நாம் மடி ஏறணும்னு ஏன் ஆசைப்படுவானே? இத்தனை நாள் நம்ம அப்படிலாம் அப்பாவை பார்த்து ஆசைப்பட்டதே கிடையாது, அப்பா வேணும்னு ஆசைப்பட்டது கிடையாது. இல்லை சித்தி ஏன் தடுப்பானே இந்த மடி ஏறக்கூடாதுன்னு? இதுக்கு என்ன காரணம்? ஈஸ்வர சங்கல்பம். இது கிருபை தான். இது என்ன சார் கிருபைனால்? இதுக்கு மேலேயே சொல்கிறேன். அவள் தான் தடுக்கட்டும், அப்பா என்ன பண்ணணும்? பேசாமரு, குழந்தைக்கு என்ன தெரியும்? குழந்தை வந்திருக்கிறதே நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு எடுத்து வச்சு கொஞ்சலாமே அப்பா. ஏன் நம்மளை கொஞ்சாமல் விட்டார்? அதுவும் ஈஸ்வர சங்கல்பம், கிருபை தான். நாம தான் அப்பா கொஞ்சம் இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாசலில் போய்ட்டு உத்தமன் வந்தோடனே விளையாட போயிருக்கலாமே, ஏன் அம்மாட்ட வந்து சொல்லணும்? அதுவும் பகவத் கிருபை தான். அம்மா தான் சமாதானப்படுத்தி அப்படிலாம் நினைக்காத, அப்பா நான் வரத்தே சொல்கிறேன், இல்லை நான் உன்னை அப்பாட்ட அழிச்சுன்னு போகிறேன், உனக்கு நான் சொக்கா வாங்கி தரேன், மிட்டாய் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நம்மளை சமாதானப்படுத்திருக்கலாமே, ஏன் அம்மா அப்படி சமாதானப்படுத்தலை? அதுவும் பகவத் சங்கல்பந்தான், கிருபை தான். பகவானவே பிடிச்சிக்கோன்னு அம்மா சொல்லுவானே, அதுவும் பகவானுடைய சங்கல்பந்தான், கிருபை தான். அம்மா தான் சொல்லட்டும்,
நாம் அதை மறந்துட்டு விளையாட போயிருக்கலாமே, அப்படி இல்லாதபடிக்கு நாம் கிளம்பி ஏன் வந்தோம்? அதுவும் பகவானுடைய சங்கல்பந்தான். வந்தோம், நாரதரை எப்படி பார்த்தோம்? நம்ம தேடின்னு போனோமா என்ன? நாரதரை எதிர்த்தாப்பில் வந்தாரே, அதுவும் பகவானுடைய சங்கல்பந்தான். அவர் தான் உபதேசம் பண்ணினார், நான் தான் வந்தேன், அவர் தான் உபதேசம் பண்ணினார். எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான வருஷமாக தபஸ் பண்ணுறதே 5 மாதத்துக்குள்ளே நமக்கு அந்த தபஸானது எப்படி சித்தியாச்சு, அந்த நிலையை எப்படி அடைஞ்சோம்னா அதுவும் குரு கிருபை ஈஸ்வர சங்கல்பந்தான். பகவான் வந்தானேன்னால் அதுவும் ஈஸ்வர சங்கல்பந்தான். இப்போ எதிர்த்தாப்பில் இருக்கிற பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறேனே அப்படின்னால் அதுவும் பகவத் கிருபை தான். இதில் எதுவுமே என்னோடது இல்லை, இது எல்லாமே அவரோடது. பொதுவாக எல்லாமே பகவானோட சங்கல்பம், பகவத் கிருபை அப்படின்னு நம்ம நினைக்கிறதே எப்படி நினைப்போம்னா நல்லது நடந்தால் நினைப்போம். நல்ல வாழா உள்ள வாழ சொல்கிறேன் நான். ஒரு சௌக்கியம் வந்ததுன்னா பகவானுடைய கிருபை அப்படின்னு நினைப்பாள். ஒரு கஷ்டம் வந்தால் கர்மான்னு நினைப்பாள். துஷ்டனாக இருந்தால் கஷ்டம் வரத்தே பகவான் கஷ்டத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவான். சௌக்கியம் வரத்தே நான் முயற்சி பண்ணி இந்த சௌக்கியத்தை அடைஞ்சேம்மா. இதான் வித்தியாசம் இருக்கும். பக்தர்களுக்கு இந்த ரெண்டுமே இருக்காது. எல்லாமே ஈஸ்வர சங்கல்பந்தான், ஈஸ்வர கிருபை தான். சரி, நல்லதை சொல்லலாம், கெடுதலை எப்படி சொல்ல முடியும்? ஒரு கஷ்டம் வந்தால் கர்மாவினால தான் கஷ்டம் வர்றது, அதை எப்படி கருணைன்னு சொல்ல முடியும்? அதை எப்படி பகவத் கிருபைன்னு சொல்ல முடியும்? அப்படிங்கிறதுக்கு நாரதர் சொல்கிறார். ததா ததகமீசஸ்ய பக்தானாம் சமபீப்சதா அனுகிரகம் மன்யமானா. ஒருத்தனுக்கு படிக்க வரலை, பைஹார்ட் ஆகலை, எழுத்து வரலை. டீச்சர் என்ன பண்ணுறார்? இதை 10 தடவை இதை படி அப்படிங்கிறார், இல்லை 10 தடவை அதை எழுதுங்கிறார். இது பனிஷ்மெண்ட்டாக, இது பிரியமா? அவனுக்கு படிப்பு வரலைன்னா தொலைஞ்சு போன்னு விட்டுடலாமே. இப்போ ஸ்கூல்லாம் இப்போ அப்படி தானே நடக்கிறது. அந்த ஸ்கூலில் சேர்த்தா இந்த ஸ்கூலில் அதெல்லாம் ஒரு பொள்ளங்காயும் கிடையாது. அந்த குழந்தைகளுடைய சாமர்த்தியம் பகவத் கிருபை அதனால நடக்கிறதே தவிர எத்தனை பேர் பெருசாக ஸ்ரத்தையாக சொல்லி கொடுத்துட்றாள். ஏதோ அபூர்வமாக சில பேர் இருக்கா, வாங்குகிற காசுக்கு உழைக்கணும் அப்படிங்கிறது. அந்த சிஸ்டமே மாறி போயிடுது. பதவிக்கு வரத்தேவே குறுக்கு வழியில் குறுக்கு புத்தியோடு இருக்கிறதுனால, நாலெட்ஜும் இல்லாததுனால, சம்ஸ்காரமும் இல்லாததுனால, வாங்குகிற காசுக்கு உழைக்கணுங்கிற அந்த எண்ணமும் இல்லாததுனால கிளாஸ் எல்லாம் ரொம்ப அபூர்வம் நடக்கிறதே. யாரோ ஒரு ஸ்கூலில் இப்போ ஒருத்தர் 2 பேர் இருப்பா, அந்த குழந்தைகளுக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு உள்ளவா ஒருத்தர் 2 பேர் இருந்தால் பெரிய விஷயம். அப்படி இருக்கிறதே சொல்லிக் கொடுக்குறவாள் அந்த காலத்தில் எல்லாருக்குமே சொல்லி உண்டு, அது மாதிரி எண்ணம் உண்டு. எந்த குழந்தை வீக்காக இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சி அதை வீட்டுக்கு சொல்லிக் கொடுப்பா. வீட்டுக்கு வாடா, உனக்கு நான் சொல்லித்தரேன்டா அப்படின்னு சொல்லுவார். இப்படிலாம் வீணாக போயிடாதரா. அது கூட யாரோ இப்போ சமீபத்தில் சொல்லியிருந்தா, நான் பார்த்தேன்னா, அந்த இப்போ நடிகர் சிவகுமார் இந்த சூலூருங்கிற ஸ்கூலில் படிக்கிறதே சுப்பிரமணியர்னு ஒரு வாத்தியார் எங்களை கூப்பிட்டு வைவர், பாவி பசங்களா ஏமாந்து போடாதீங்கூடா, பழையபடி மாடு மேய்க்க போடாதீங்கூடா, வாங்கோடா சொல்லித்தரேன்டா அப்படின்னு கூப்பிட்டு சொல்லி கொடுத்தார். அது மாதிரி வாத்தியாரெலாம் இப்போ கிடையாது. எல்லோரும் ஒத்துக்கிறான், அது மாதிரி வாத்தியார் இப்போ கிடையாதுன்னு ஒத்துக்கிறான். ஏன்னா அது அந்த அத்தியாபனம்ங்கிறது ஒரு தர்மம். அது அத்தியனம் அத்தியாபனம் அறுதொழில் புரிவது அந்தனர்க்கேன்னு சொல்கிறோமோ. யஜனம் யாஜனம் அத்தியாயனம் அத்தியாபனம், தானம் பிரதிகிரகம், பூஜை பண்ணுறது, பூஜை பண்ணி வைக்கிறது, பாடம் படிப்பது, பாடம் சொல்லி வைக்கிறது, தானம் வாங்குவது, தானம் கொடுப்பது, இதெல்லாம் ஒரு சம்ஸ்காரம். இது அதில் சொல்லிக் கொடுக்கறதுங்கிறத ஒரு பெரிய தபஸாக நினச்சார்கள் நம் முன்னோர்கள்லாம். அதனால தான் டீச்சிங் லைனில் பார்த்தா நிறையா இவன் என்ன சொல்கிறான், யோக்கிய பசங்க இப்போ பிராமணா யாருக்குமே சொல்லிக் கொடுக்கலன்னு. பிராமணா தான் எல்லா காலத்துலேயுமே சொல்லிக் கொடுக்குறவாளாக இருந்திருக்கா. பிராமணர்கள் தான் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறவர்களாக இருந்திருக்கார்கள்ங்கிறது தான் உண்மை. நீ பொய் சொல்கிறதுனால அது உண்மையை மறைச்சிட முடியுமான்னு கொஞ்ச நாள் வேணால் ஓட்டலாம், அப்புறம் உண்மை வந்துருமோனும். ஸ்ரத்தையாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள் சில பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதுவுமே அனுகிரகம்தான்னு நாம் எப்படி எடுத்துக்கிறோமோ அது மாதிரி பகவத் விஷயம். வாழ்க்கையில் நமக்கு சில பிரச்சனைகள் வரத்தே நம்ம கர்மாவை தாண்டி நாம் வரத்துக்கு பகவான் நமக்கு கிருபை பண்ணுறான். ஏதாவது ஒரு பிடிப்பை கொடுத்துட்டு தான், ஒரு செலவு வரப்போகிறது பெருசானா ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்துட்டு தான் அந்த செலவை உழைப்பான். பணம் வந்த பணம் செலவழிஞ்சு படுத்த நீ அழுதா நீ பைத்தியக்காரன். செலவு பணமே இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அது ஒரு விஷயம் இருக்கணும்.
அதனால் இதெல்லாம் ரொம்ப கவனிக்கணும் வாழ்க்கையில். அது மாதிரி பகவான் கிருபதான் பண்ணுறார், அனுக்கிரகம்தான் பண்ணுறார். யாருக்குமே பகவான் கெடுதல் பண்ணுறது கிடையாது, கெடுதல் நினைக்கிறதும் கிடையாது. அந்த சங்கல்பமே பகவான்கிட்ட கிடையாது. அது மாதிரி ஒரு தாட்டு, அது மாதிரி ஒரு இதுவே பகவானுக்கு கிடையாது. நீனா நினச்சா அது உன்னோட புத்தி பேதலித்தனம் தான் சொல்லணும். அதை துருவசுவாமி சொல்கிறாள். நம் வாழ்க்கையில் நடந்த அத்தனையுமே பகவத் கிருபதான், எல்லாமே பகவத் கிருபதான். ஏகஸ்துவமேவ பகவன்னிதமாத்மசக்தியா மயாख्ययोरुगुणया महदात्मशेषं सृष्ट्वानुविश्य पुरुषस्तदसद्गुणेषु नानेव दारुषु विभावसु वद्विभासी. ஏகஸ்துவமேவ, பகவான் ஒத்தனே தான் இருக்கான். அவன் தன்னுடைய சக்தியான மாயையினால் இந்த பிரபஞ்சத்தை பல ஸ்வரூபத்தில் காண்பிக்கிறான் பகவான். அது எப்படின்னால், எது மாயையினுடைய ஒரு வேலை என்ன அப்படின்னு சொன்னால், எது உண்மையோ அதை மறைக்கிறது, எது இல்லையோ அதை காமிக்கிறது. கவனித்து கேட்குறோம். எது உண்மையான வஸ்துவாக இருக்கோ அதை மறைச்சுடுறது, எது இல்லாததாக இருக்கோ அதை காமிக்கிறது. அதுக்கு வேதாந்தங்களில் பல திருஷ்டாந்தங்கள் சொல்லுவார். கிளிஞ்சல்ல வெள்ளியினுடைய ஒரு தன்மையை பார்க்கறது, கயர் மேலே பாம்பை பார்க்கறது. அங்கே கயர் மறைஞ்சுடுறது, உண்மையாக இருக்கக்கூடிய கயர் மறைஞ்சு போயிடுறது, இல்லாத பாம்பு இருக்கிற மாதிரி தோற்றத்தில் காமிக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நம்ம வெயில் காலத்தில் போகும்போது காணல் நீர்னு இருக்கும். அங்கே பார்த்தோம்னா ரோட்டில் பார்த்தா அப்படியே ஜலம் இருக்கா மாதிரி இருக்கும், பெருசாக ஒரு குளம் இருக்கா மாதிரி இருக்கும். கிட்டக்கவே பார்த்தா ஒன்றுமே இருக்காது, இல்லாதது இருக்கிற மாதிரி காமிக்கிறது. இப்போ சங்கிலியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சங்கிலியாக காமிக்கிறது. இதில் என்ன இருக்குது? தங்கம் இருக்குது. அந்த தங்கம் நம்ம கண்ணில் படுறதில்லை, பின்ன சங்கிலி தான் கண்ணில் படுறது, இந்த மோதிரம்னு தான் கண்ணில் படுறது. அது இல்லாதத்தை இருக்கிறத மறைக்கிறது, அது ஒரு சக்தி. இல்லாதத்தை இருக்கிறத மறைக்கிறதுக்கு ஆவரண சக்தி அப்படின்னு பேர். இல்லாதத்தை இருக்கா மாதிரி காமிக்கிறது விக்ஷேப சக்தி அப்படிங்கிறது. இந்த விக்ஷேப சக்தி தான் சிருஷ்டிக்கு காரணமாகிறது. இல்லாததை இருக்கா மாதிரி காமிக்கிறது பற்றியில, அதுதான் சிருஷ்டிக்கு காரணமாகிறது. இந்த ரிசர்ச் பண்ணுறவாள்லாம் சொல்கிறா பாருங்க, பிக் பேங்னு ஒன்றும், இந்த மின்னணு சலனங்கள்லாம் ஏற்பட்ட முதல்ல ஏற்பட்டதுக்கு இதுக்கு என்ன காரணம்னா, பிக் பேங், ஒரு பெரிய பிரபஞ்ச வெடிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் சரிதான், அதுக்கு முன்னாடி அங்கே என்ன இருந்தது அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கு அவளுக்கு பதில் சொல்ல தெரியல. அதுக்கு முன்னாடி என்ன ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாளோ, அதுக்கு முன்னாடி அங்கே என்ன இருந்தது, அந்த அணுவாரத்துக்கு முன்னாடி அங்கே என்ன இருந்தது அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவளுக்கு பதில் சொல்ல தெரியல. அதுதான் மாயினுடைய ஒரு பெரிய சக்தி அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட அந்த மாயையை ஒருத்தன் தாண்டனும் அப்படின்னு சொல்லிட்டா, பகவத் ஸ்வரூபத்தை பகவானை சரணம் அடையாமல் அந்த மாயையை தாண்டவே முடியாது. பகவானே பகவத்கீதையில் சொல்கிறான், என் சரணத்தை பிடிச்சிருந்தாதான் மாயையை தாண்ட முடியும். மாமை வைத்தே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தி தே. என் கையை பிடிச்சிருந்ததா அப்போ தான் தாண்ட முடியும், இல்லைன்னா தாண்ட முடியாதுன்னு. சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவே பகவானை சரணம் அடைஞ்சுதான் இந்த மாயையை தாண்டுறார், சிருஷ்டிகர்த்தாங்கிற சக்தி அடையிறார். ஞானிகள்லாம் பகவானை தான் சரணம் அடைகிறார்கள். அப்பேற்பட்ட உங்கள் திருவடி இருக்கே, அது எனக்கு தியானத்தில் இருக்கணும். யானிர்வருத்திஹி தனுபிருத்தாம் தவ பாத பத்ம தியானாத்பவஜ்ஜன கதா ஸ்ரவணேன வா ஸ்யாத் சா பிரம்மணி ஸ்வமஹிமன்யபி நாதமாபூத் கிம் தொந்தகாசி லுலிதாத் பததாம் விமானாத். அதுலேயும் பகவத் சரணத்தை தியானம் பண்ணக்கூடிய அந்த ஆனந்தத்திலையும் பகவானை போற்றி பாடுவதனாலையும் பகவத் குணங்களை வாக்கால் சொல்வதனாலையும் அந்த சரணத்தை தியானம் பண்ணி பகவானை பக்தி பண்ணின அந்த அடியார்களுடைய சரித்திரத்தை கேட்பதனாலையும் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இருக்கு,
இது பிரம்மானுபூதியில் கூட கிடையாதுங்கிறார் துருவஸ்வாமி. அந்த ஹிருதயத்தில் பிரம்மானந்தத்தை அனுபவிச்சா கூட அப்படி இருக்காது, அது மாதிரி இருக்கும் பகவத் பக்தி அப்படிங்கிறது. இதை புரிஞ்சிக்கல அப்படிங்கிறவா, தன்னுடைய சக்தியினால் தான் கரையேறேன் அப்படின்னு நினைக்கிறவா பததாம் விமானாத்து, கர்மாவை பண்ணுறாள், சொர்க்காதி லோகங்களில் உள்ள புண்ணிய சுகத்தை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கர்மாவை பண்ணுறது, அதனால் புண்ணியத்தை அடையிறது, அதனால் சௌக்கியத்தை அடையிறது, சௌக்கியம் குறைஞ்ச உடனே க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் மிசந்தின்னு பிடிச்சி தள்ளுறது, திருப்பி அந்த இழந்ததுனால அனுபவித்த வாசனை இருக்கிறதுனால திருப்பி வேகத்தோட கர்மா பண்ணுறது, அதுக்கு பரிசிரமப்படுறது. கொஞ்சம் கவனித்தோம்னா சம்பாதிக்கணும், செலவழிக்கணும், சம்பாதிக்கணும், செலவழிக்கணும், எதுக்குன்னா சௌக்கியமாக இருக்கணும். கொஞ்சம் யோஜனை பண்ணினா சௌக்கியமாக இருக்கிற காலம் குறைச்சல், சம்பாதிக்கணுங்கிறதுல செலவழிக்கிற காலம் கூட, செலவழிக்கிறதே துக்கப்படுற காலம் கூட, இந்த ரெண்டையோட கம்பேர் பண்ணுறதே சௌக்கியமாக இருக்கிற காலம் குறைச்சல் ரொம்ப. அதுக்கு நான் பெருமிழ இருந்தாலே சௌக்கியமாக இருக்கலாமே. நான் சோம்பேறியாக இருக்கணும்னு சொல்லலை, இந்த தாட்டுக்கு சொல்ல வரேன். பறக்கிறது பாருங்க மனசு, அதை பண்ணணும் இதை பண்ணணும், இது என்ன பண்ணாலும் ஒரு புடி சோறு தானே. வித்தம் யாவத் பிரயோஜனம் அப்படின்னு வாமன சரித்திரத்தில் பின்னாடி பகவான் சொல்ல போகிறான். பணம் எந்த அளவு தேவை, எந்த அளவு தேவையோ அந்த அளவு தான் தேவை. எவ்வளோ இருந்தால் பணம் போதும், எவ்வளோ இருந்தால் பணம் போதும். ஞானானந்த பாரதின்னு ஒரு மகா ஸ்ருங்கேரியில் இருந்தார். அவர் கூட மகாதானபுரத்தில் தங்கியிருந்தார். இப்போ கூட அவரோட சமாதி மன்னாடி மங்கலத்தில் இருக்குது. அவர் எங்கள் தாத்தா அனந்தராம தீட்சிதர் நிலமாவு மடத்தில் ஆராதனையும் போது உபன்யாசம் பண்ணும்போது கொல்லங்கோட்டிலேருந்து பரமேஸ்வரியர்னு ஒருத்தர் வந்திருந்தார். தாத்தா வச்சு நிறைய லட்சக்கணக்காக அந்த காலத்தில் செலவு பண்ணுவார். அவர் ஏகப்பட்ட காரியங்கள் அவர் பண்ணுறதை பார்த்துட்டு, அப்போல்லாம் ஒரு 50 55 அந்த பீரியடுலலாம் அந்த ஜென்ரேஷன் மைக்ரேட் ஆகிற சமயம், கிராமத்தையும் விட்டுட்டா டவுனில் வேலையும் புதுசாக கிடைக்கல, கிராமத்தில் விவசாயங்களும் க்ஷீணிக்கார சமயம், கையில் பணம் ரொம்ப குறைச்சலாக இருக்கிற சமயம். அதனால் எல்லாருமே பிரமிச்சு போவா. பணங்கணம் இருந்ததுன்னா ஒரு சத்காரியம்னா யாராவது ஒருத்தர் தான் பண்ணுவா, அடுத்து போட்டுன்னு பணக்காராளாக உள்ளவா. மிச்சவர்கள்லாம் அதில் கலந்துட்டு தான் போக முடியும். பண ரீதியாக பெருசாக அதில் சம்மந்தப்பட முடியாது. இது நிறையா இடங்களில் நடந்தது. யாரோ ஒருத்தர் எடுத்து செய்வா. அது மாதிரி அவர் செய்யும்போது இதை கேள்விப்பட்டுவிட்டு ஞானானந்த பாரதி சுவாமிகள் அவர்கிட்ட பேசுகிறார். உங்களை பற்றி நிறையா சொன்னார். தாத்தாவை பார்க்கறதுக்காக அவர் வந்திருந்தார் மகாதானபுரத்துக்கு. அப்போ சுவாமிகளை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறது, ஓய் அந்த திருநெல்வேலி பாஷையில் பேசுகிறார் அவர். ஓய் நீங்கள் பாட்டுக்கு ஏகப்பட்டது செலவு பண்ணுறீராமே, ஜாக்கிரதையாக நிதானமாக இருங்கோ. ஓய் கைக்கு கொஞ்சம் பணம் வேண்டாமா, நமக்கு செக்யூரிட்டிக்குன்னு வச்சுக்க வேண்டாமா, எல்லாத்தையும் ஒருத்தர் செலவு பண்ணிவிடுவாளா, குழந்தைகளுக்கு மனைவிக்கெல்லாம் சொத்து வைக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னார். அதுக்கு பரமேஸ்வரியர் சொன்னார், நான் ஒரு கிரகஸ்தன், வாழ்ந்து இன்னும் முடியலை, நீங்கள் வாழ்ந்து முடித்து சன்னியாசி ஆகியிருக்கு. ஒரு மனைவிக்கு ஒரு குழந்தைகளுக்கு இல்லை நம்ம பாதுகாப்புக்கு எத்தனை ரூபா பணம் இருந்தால் போரும்னு சொல்லுங்கோ, அத்தனை ரூபா பணத்தை நான் எடுத்து ஓரமாக வச்சுட்டு மிச்சத்தை செலவு பண்ணுறேன்னார். இப்படின்னார் ஞானானந்த பாரதி. நீங்கள் தான் உண்மையான ஞானின்னார். சொல்லுங்களேன் எவ்வளோ ரூபா இருந்தால் போகிறோம். உதாரணத்துக்கு நானே ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். 97 எண்டில் நான் மெட்ராஸ் வந்தேன். அப்போல்லாம் ஒரு நாள் கதைக்கு ஒரு 300 ரூபா கொடுப்பா, 500 ரூபா கொடுப்பா. மாதத்தில் 10லேருந்து 15 நாள் தான் கதை இருக்கும். ஒரு 5000 ரூபா பணம் வந்தால் பெரிய விஷயமா இருக்கும் மாதம். ஆனால் 5000 ரூபா போகும், அதை சொல்லணும். சமிருத்தியாக இருக்கும் அந்த பணமே. அப்போ தோணினது, எனக்கெல்லாம் தோணுது ஆரம்பத்தில், 5000 ரூபா இருந்தாலே போரும்னு இருக்கே. இப்படி நம்ம பொழுது விடிஞ்சால் வைதீகத்துக்கும் போயிருந்து அப்போ கதைக்கும் போயிருந்த சமயம், இப்படி மன்னார் கஷ்டப்படுறமே, ஓரளவு ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருந்ததுன்னா மாதம் 10,000 ரூபா, 12% அப்போ 10,000 ரூபா பணம் வரும். அந்த 10,000 ரூபா பணத்தை வச்சுருந்து நம்ம பாட்டுக்கு ஆனந்தமாக அனுஷ்டானங்களை பண்ணிட்டு பகவானை பூஜை பண்ணிட்டு இருக்கலாமேன்னு அப்போ நினச்சேன். நான் சில சமயம் நினைப்பேன், ஒரு பணத்தை சேர்க்கணும். அது ஒரு 25 வயசில் அப்படி தானே தோணும் பணத்தை சேர்க்கணுங்கிறது. இப்போ யோஜனை பண்ணால் சிரிப்பு வருது. 10 காசு 10,000 ரூபா அப்படிங்கிறது இன்றைக்கி எப்படி இருக்குதுனால் பெட்ரோலுக்கு கூட பத்தல்ல நம்ம பண்ண ட்ராவலுக்கு.
சாதாரண வேலை செய்கிறவனே இன்றைக்கி 25,000 ஒரு நாளைக்கு 600 ரூபா 750 ரூபா சம்பளம். 500 ரூபாய்க்கு குறைஞ்சி யாருக்கும் சம்பளமே கிடையாது தினக்கூலி. கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க, 15,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபா. காலம் மாறுறதே எப்படி மாறி போகிறது. அதனால் இதுதான் தேவை, இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தர் நிர்ணயம் பண்ண முடியாது. அதனால் நம்ம மனசு தான் காரணம், எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் அப்படிங்கிறது நம்ம மனசு தான். அதனால் இது பண்ணிட்டு அதை பண்ணணும், அதை பண்ணிட்டு அதை பண்ணணுங்கிற வாசனையோடு பண்ணுறவா கீழே தான் விழறா. உன் சரணத்தை பக்தி பண்ணுறவர்கள் தான் மேலே மேலே நிலையை அடையிறார்கள். அதனால் உன் சரணத்தில் எனக்கு அச்சஞ்சலமான பக்தி வேணும். பக்தி முஹு பிரவகதா தொயி மே பிரசங்கா பூயாதனந்த மகதாம் அமலாசயானாம் ஏனாஞ்சசோல்பணமுரு வியசனம் பவாத்திம் நேஷ்யே பவத்குணகதாமிருதபானமத்தஹ. உன் சரணத்தில் அச்சஞ்சலமான நிஷ்கபடமான கங்கை எப்படி பிரவாகமாக இருக்கோ அது மாதிரி பக்தி வேணும். அந்த பக்தியை குறையாமல் தூண்டி விடக்கூடிய, பக்தியை கொடுக்கக்கூடியதான சாதுக்களுடைய சங்கம் வேணும். என்னதான் பெரிய விளக்காக இருந்து தடியாக திரிய போட்டு நிறையா எண்ணெயை ஊற்றி விளக்கை ஏற்றினாலும் 1 மணி நேரம் ஆச்சுன்னா சுடல் தட்டும், அதில் அந்த ஜோதி மங்கும். அது மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் என்ன தனியாக பூஜை பண்ணினாலும் ஜபம் பண்ணாலும் பாராயணம் பண்ணாலும் அதில் மனசு ஈடுபடுறது குறைய ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா சத் சங்கம் வேணும், உயர்ந்த சாதுக்களுடைய சங்கத்தை. இப்போ தான் நமக்கு ஆற்றுலேயே இருக்குது இது மாதிரி பிரவச்சனங்களை யூடியூப்பில் டிவியில் பார்க்குற மாதிரி வந்துடுத்து. ஒரு 1/2 மணி நேரம் கேட்டால் அப்படியே ஒரு வேகம் வருது. இப்படி இல்லாமல் போய்ட்டுமே, நம்ம இப்படி இல்லாமல் இருக்கமே அப்படின்னு தோன்றுறது. தனுர் மாதம் ஆச்சரியமான மாதம் இப்போ போச்சு. ஒரு நாள் காத்தால் எழுந்து ஒரு வேளை பகவானை பூஜை பண்ணினா சகசிர வார்ஷிகி பூஜா தினமேக்கேன லப்யத்தே அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. 1000 வருஷம் பூஜை பண்ணின பலன் தினம் ஏக்கேன லப்யத்தே, ஒரு நாள் பூஜை பண்ணுறதுல கிடைக்கும் தனுர் மாதத்தில். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, போனது தானே. நித்தியமனைய பூஜை, தனுர் மாத பூஜையே விடுங்க, நித்தியமே பூஜை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுமா? பஞ்சாயத்தன பூஜனை பண்ணுறதுக்கு ஒரு சந்தியானம் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ஆகுமா? எல்லாத்துக்கும் நமக்கு டைம் இருக்குது. காலத்தானா வேஸ்ட் பண்ணுறோம். பகவத் ஆராதனமோ பகவத் தியானமோ பகவன் நாம ஜபமோ பகவத்குண கதா சிரவணமோ இது ரொம்ப குறையிறது. அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அப்படியே அந்திம காலம் வரத்தே இது ரொம்ப பாதிக்கும். அது எவ்வளோக்கு அவ்வளோ ஏற்றி வச்சுடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மனசு அப்படியே அதில் மக்னம் ஆகிடும். சுற்றி என்ன நடந்தாலும் நமக்கு ஒன்றும் பெருசாக நம்மளை பாதிக்காது. மரண பயம் அப்படிங்கிறது கிண்ணோ மிருத்யு கரிஷதி ருத்ரம் பசுபதியும் ஸ்தானும் நீலகண்டம் உமாபதி நமாமி சிரசாதேவம் கிண்ணோ மிருத்யு கரிஷதிங்கிறார் மார்க்கண்டேயர். என்ன பண்ணுவான் யமன்னு கேட்குறார். உயிர் போகாதுன்னு அர்த்தம் இல்லை, ஐயோ நான் போகிறேங்கிறது தானே மிருத்யுவே. அதனால் இதுக்கு சாது சங்கம் வேணும். சாது சங்கம் இல்லாத பக்தியும் ஒரு சமயத்தில் வீணாக பெறுறதுங்கிறதுக்கெல்லாம் ராவணன்லாம் உதாரணம். ராவணனை பார்த்து சீத்தை அவன் எவ்வளோ சொல்லி என் பொண்டாட்டி ஆயிரு அப்படின்னு சொன்ன போது சீத்தை அவன் மேலே கோவப்படலை. உன்னை பார்த்தா எனக்கு வருத்தமாக தான் இருக்குங்கிறான். ஏன் அப்படின்னா, நீ சிவபெருமானுக்கு 10 தலையை அறுத்து ஹோமம் பண்ணி பூஜை பண்ணி பார்க்க முடியாத பகவானை பார்த்து எல்லாம் வேணும்னு கேட்டேன். நீண்ட ஆயுள் வேணும்னு கேட்டேன், புகழ் வேணும்னு கேட்டேன், பெருமை வேணும்னு கேட்டேன், வீரம் வேணும்னு கேட்டேன், செல்வம் வேணும்னு கேட்டேன், உலகம் முழுக்க நான் ஜெயிக்கணும்னு கேட்டேன், ஒரு கால் பக்தி கூட வேணும்னு கேட்டேன். எல்லாம் கேட்ட நீ சாது சங்கம் வேணும்னு கேட்காம விட்டுட்டியே ராவணா. இக சந்தோ நவா சந்தி சதோவா நானுவர்த்ததே ததாஹி விபரீதாத்தே புத்திராச்சாரவர்ஜிதா. அதனால் என்ன ஆச்சு, உன்னோடது காமிய பக்தியாக போயிடுது. சாதுக்கள் இருந்திருந்ததுன்னா இது மாதிரி புத்தி தடுமாற்றத்துக்கு போயிருக்காது, ஆச்சாரவர்ஜிதமாக போயிருக்காது. நம் மனைவி பொறுத்தியார் மனைவி அப்படிங்கிற நிதானம் இல்லாமல் போயிடுத்தே உனக்கு. இதை அடையணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்துடுத்தே. நல்லவாளாக இருந்தால் விடுவாளா, அப்படிலாம் பண்ணாதரா, தப்புடா, இது தர்மம் இது அதர்மம், இது பாவம் இது புண்ணியம் அப்படின்னு நம்மளை பிரித்து காமிக்கிறாளோனோ. அந்த சங்கம் ரொம்ப அவசியம். அது 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 நிதான் நம்மளை தடுத்தாட்கொள்வதுக்கு மட்டும் இல்லை, நம்மளை அந்த பக்தியை விருத்தி பண்ணுறதுக்கும்.
உன்னை பகவானை மறக்காமல் இருக்கிறதுக்கு பகவான் கிருபை பண்ண மாட்டான். உன்னை என்ன புரிஞ்சுக்கணும், பகவானே சொல்கிறான் முக்தின் ததாத்தி, நான் மோட்சத்தை கொடுப்பேன், ஆனால் பக்தியை கொடுக்க மாட்டேங்கிறான் கபிலோபதேசத்தில் சொல்லும்போது. பின்ன பக்தி சத்சங்கத்தினால தான் கிடைக்கும். அதனால தான் பகவானை துக்காராமை பார்த்து என்ன வேணும்னு கேட்டார். துக்காராம் சொல்கிறார், ஹெம் சிதான தேகா தேவா துஜா விசரண ஹாவா நலுக்கே முக்தி தன சம்பதா संत संग देखा सदा नलके मुक्ति धन संपदा संत संग देखा सदा हेमचिदा न देखा देवा तुझा विसरण हावा. எனக்கு மோட்சம் வேணுமா, நலுக்கே முக்தி வேண்டாம், இல்லை நன்னா வாழணும், ஐஸ்வர்யம் வேணுமானால் நான் தன சம்பதா, முக்தி மோட்சமும் வேண்டாம், ஐஸ்வர்யமும் வேண்டாம், பின்ன என்ன வேணும், சந்த சங்க தேகா, சத்சங்கத்தை கொடு. எதுக்காக, துஜா விசரணஹாவா, உன்னை மறக்காமல் இருக்கிறதுக்குங்கிறார். அதை தான் துருவசுவாமி பிரார்த்திக்கிறார். உன் சரணத்தில் அச்சஞ்சலமான நிஷ்கபடமான பக்தி வந்து அந்த பக்தியை கொடுக்கக்கூடிய சாதுக்களுடைய சங்கம் வந்து அவர்கள் சொல்கிற அந்த கதா சிரவணத்தை நான் கேட்டேன்னா இந்த தாபம் இருக்காது. எனக்கு சாம்சாரிகமான பிரயாணம் இருக்கே, வாழ்க்கைங்கிற ஒரு பிரயாணம் இருக்கே, ஏனாஞ்ச சொல்பனமுரு வியசனம் பவாப்திம் நேஷ்யே பவத்குண கதாமிருத பானமத்தா. இது பெரிய கடினமான பிரயாணம். இதை தாண்டறதுக்கு ஒரு தெம்பு டானிக்கு சாப்பிடணும். கதாமிருதம்ங்கிற தெம்பு டானிக்கை நான் சாப்பிட்டுட்டேன்னா நிமிஷமாக இதை தாண்டிடுவேன். நல்ல தெம்பான ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு போட்டியில் கலந்துக்கிற பற்றியில் அது மாதிரி இந்த வாழ்க்கைங்கிற பிரயாணத்தை சமுத்திரத்தை பவாப்திங்கிறார். இது ஒரு பெரிய தாண்ட முடியாததான ஒரு சமுத்திரம். இதை தாண்டறதுக்கு நீஞ்சறதுக்கு ஒரு தெம்பு வேணும்னா அது பகவத்குண கதா சிரவணம் தான். அதை கொடுக்கக்கூடிய சாதுக்களுடைய சங்கம் வேணும்னு துருவசுவாமி பிரார்த்திச்சாருங்கிற பரியந்தம் மேலே விசேஷங்கள்லாம் இருக்குது. துருவஸ்துதியில் துருவசுவாமியினுடைய சரித்திரமும் மேலே தொடரும். அது குருவாத புரீஷ பஞ்சகாக்கியம் स्तुतिरत्नं पठतां सुमंगलं स्यात् हृदि चापि विषेत् हरिस्वयन्तु रतिनाथायुततुल्यदेहकान्ति नारायण 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 नारायण. गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा. आंजनेय मूर्ति की जय.